தனிப்பயனாக்கலின் மாற்றப்பட்ட வாழ்க்கை. தனிப்பயன் துயரம் மற்றும் துரோகம் நிறைந்த உலகில். அலெக்ஸ் என்ற ஒருவர் மாற்றத்திற்கான நேரம் இது என்று முடிவு செய்தார். தனிமையாக உணர்ந்து கடந்த காலத்தின் சுமையால் களைப்படைந்து. சுயகண்டுபிடிப்பு பயணத்தை தொடங்கினார்கள். கடந்த கால துரோகங்களால் ஏற்பட்ட வடுக்களை நிவர்த்தி செய்ய அலெக்ஸ் சிகிச்சையை தொடங்கினார். ஆலோசனையின் மூலம் அவர்கள் குணப்படுத்தவும் மன்னிக்கவும் கற்றுக்கொண்டனர். மற்றவர்களுக்காக அல்ல, ஆனால் தங்கள் சொந்த மன அமைதிக்காக. அவர்கள் வெறுப்பையும் விட்டுவிட்டதால் ஒரு புதிய சுதந்திர உணர்வு மலர்ந்தது. அடுத்து அலெக்ஸ் அவர்களின் உண்மையான உணர்வுகளை பின்பற்றுவதன் மூலம் அவர்களின் வாழ்க்கையை தனிப்பயனாக்க முடிவு செய்தார். அவர்கள் எப்போதும் ஒரு ஆர்வமுள்ள புகைப்படக் கலைஞராக இருந்ததால். தங்களைச் சுற்றியுள்ள உலகின் அழகை தங்கள் லென்ஸ் மூலம் படம்பிடிக்கத் தொடங்கினர். இந்த கிரியேட்டிவ் அவுட்லெட் மகிழ்ச்சியை தந்தது மட்டுமல்லாமல். அவர்களின் ஆர்வங்களைப் பகிர்ந்து கொள்ளும் ஒத்த எண்ணம் கொண்ட நபர்களுடன் அவர்களை இணைத்தது. ஒரு நாள் அலெக்ஸ் புகைப்பட கலை பட்டறையில் கலந்துகொண்டபோது. தங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒருவரைச் சந்தித்தார். எமிலி, ஒரு சக புகைப்படக்கலைஞர். வாழ்க்கையின் மீதான தங்கள் ஆர்வத்தையும் பார்வையையும் பகிர்ந்து கொண்டார். அவர்களின் தொடர்பு நம்பிக்கை மற்றும் பரஸ்பர மரியாதையில் கட்டப்பட்ட ஆழமான மற்றும் அர்த்தமுள்ள உறவாக வளர்ந்தது. அலெக்ஸின் வாழ்க்கை மாறியதும் அவர்கள் தங்கள் பாதையை தனிப்பயனாக்குவது மகிழ்ச்சிக்கும் நிறைவிற்கும் வழிவகுத்தது என்பதை உணர்ந்தனர். துன்பம் மற்றும் துரோகத்தின் நாட்கள் மறைந்து போகும் நினைவுகளாக இருந்தன. அதற்கு பதிலாக அன்பும் நோக்கமும் நிறைந்த எதிர்காலம். உங்கள் விதிமுறைகளின்படி நீங்கள் அதை தழுவிக்கொள்ளும்போது. வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். இணக்கமும் பாரம்பரியமும் ஒருவரின் வாழ்க்கையின் போக்கை அடிக்கடி ஆணையிடும் உலகில். எம்மா வித்தியாசமாக இருக்க துணிந்தார். அவள் ஒரு சிறிய நகரத்தில் வளர்ந்தாள். அங்கு எல்லோருடைய வணிகமும் அனைவருக்கும் தெரியும். வெற்றிக்கான பாதை கல்லில் அமைக்கப்பட்டது. ஆனால் எம்மா தனது வாழ்க்கையைப் பற்றி வேறுபட்ட பார்வையை கொண்டிருந்தார். சிறு வயதிலிருந்தே கலை மற்றும் வடிவமைப்பில் ஆர்வம் இருந்தது. அவரது பெற்றோர் அவளை மிகவும் வழக்கமான வாழ்க்கை பாதையை பின்பற்ற ஊக்குவித்தாலும். அவரது உண்மையான அழைப்பு படைப்பாற்றல் உலகில் உள்ளது என்பதை எம்மா அறிந்திருந்தார். எனவே அவள் ஒரு தைரியமான முடிவை எடுத்தாள். தன் சொந்த வாழ்க்கையை தனிப்பயனாக்க. எம்மா தனது சொந்த ஊரின் பாதுகாப்பு வலையை விட்டுவிட்டு பரபரப்பான நகரத்திற்கு சென்றார். அவர் ஒரு கலை பள்ளியில் சேர்ந்தார் மற்றும் வடிவமைப்பின் துடிப்பான உலகில் தன்னை மூழ்கடித்தார். இது எளிதான பயணம் அல்ல. அவள் ஒரு பெரிய தவறு செய்கிறாள் என்று நம்பியவர்களிடமிருந்து சந்தேகத்தையும் எதிர்கொண்டாள். ஆனால் எம்மா உறுதியாக இருந்தாள். அவர் வடிவமைப்பு துறையின் கயிறுகளை கற்றுக்கொண்டார். தனது திறமைகளை வளர்த்து கொண்டார். மேலும் அவரது ஆர்வத்தை பகிர்ந்து கொள்ளும் நிபுணர்களுடன் நெட்வொர்க் செய்தார். காலப்போக்கில் அவரது தனித்துவமான பாணி மற்றும் படைப்பு பார்வை அங்கீகாரம் பெறத் தொடங்கியது. தனிப்பயனாக்கம் அவளுக்கு ஒரு நோக்கத்தையும் நிறைவேற்றத்தையும் கொண்டு வந்தது. விதிமுறைகளை மீறிய வாழ்க்கையை வடிவமைப்பதில் அவர் எடுத்த தைரியமான முதல் படிகளை காட்டுகிறது. அவளது பயணம் எப்படி அமையும் என்பதை அடுத்த பகுதிக்கு காத்திருங்கள். நாளுக்கு நாள் அவள் தேர்ந்தெடுத்த பாதையில் எம்மாவின் நம்பிக்கை வலுப்பெற்றது. அவர் தனது படிப்பில் தொடர்ந்து சிறந்து விளங்கினார் மற்றும் சிறிய வடிவமைப்பு திட்டங்களை கூட எடுக்கத் தொடங்கினார். அவரது தனித்துவமான பார்வையும் அர்ப்பணிப்பும் பலனளிக்கத் தொடங்கின. மேலும் அவர் ஒரு புகழ்பெற்ற டிசைன் ஸ்டுடியோவின் கண்களை ஈர்ப்பதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே. ஒரு அதிர்ஷ்டமான நாளில் எம்மாவுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அது அவரது வாழ்க்கையின் போக்கை மாற்றும். மதிப்புமிக்க ஸ்டுடியோ அவளுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப்பை வழங்கியது. அவள் கனவு கண்ட ஆனால் அது சாத்தியம் என்று நினைக்கவில்லை. அவள் நன்றியுடன் ஏற்றுக்கொண்டாள். தொழில்துறையின் சிறந்தவற்றிலிருந்து கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருந்தாள். ஸ்டுடியோவில் எம்மாவின் படைப்பாற்றல் மலர்ந்தது. ஸ்டுடியோவின் சிக்னேச்சர் பாணியுடன் தனது சொந்த யோசனைகளைக் கலக்க. பரிசோதனை செய்ய அனுமதிக்கும் திட்டங்களில் அவர் பணியாற்றினார். அவரது வடிவமைப்புகள் புதுமையானவை மற்றும் தைரியமானவை. மேலும் அவரது சகாக்கள் விரைவில் அவரை வடிவமைப்பு உலகில் வளர்ந்து வரும் நட்சத்திரமாக அங்கீகரித்தனர். அவரது தொழில் வாழ்க்கை தொடங்கியவுடன் எம்மா தனது சொந்த பார்வையில் வலுவான அர்ப்பணிப்பை பேணி வந்தார். அவர் வாடிக்கையாளர்களுக்காக மட்டுமல்ல, தனக்காகவும் வடிவமைத்தார். அவளுடைய திறமைகளைப் பயன்படுத்தி அவளுடன் ஆழமாக எதிரொலிக்கும் கலையை உருவாக்கினார். இந்த இரட்டை அணுகுமுறை வணிக வெற்றிக்கும் தனிப்பட்ட நிறைவுக்கும் இடையே ஒரு அரிய சமநிலையை அடைய அனுமதித்தது. ஆனால் வாழ்க்கையின் பாதை சவால்கள் இல்லாமல் இல்லை. தனித்துவத்திற்கான தேடலில் எந்தவொரு கலைஞரைப் போலவே எம்மா சுய சந்தேகம் மற்றும் பின்னடைவுகளின் தருணங்களை எதிர்கொண்டார்.
இருப்பினும் தன் மகிழ்ச்சிக்கு தனிப்பயனாக்கம்தான் முக்கியம் என்ற நம்பிக்கையில் அவள் விடாமுயற்சியுடன் இருந்தாள். அவரது செழிப்பான வாழ்க்கையின் தொடக்கத்தையும் அவரது தனித்துவத்தை தழுவுவதற்கும் பாரம்பரிய தொழிலில் வெற்றி பெறுவதற்கும் இடையே அவர் நிகழ்த்திய நுட்பமான நடனத்தை விளக்குகிறது. எம்மாவின் பயணம் எவ்வாறு வெளிப்படுகிறது என்பதை கண்டறிய அடுத்த பகுதிக்கு தொடரவும். ஒரு வடிவமைப்பாளராக எம்மாவின் நற்பெயர் வளர்ந்தவுடன் அவர் தனது சமூகத்திற்கு திரும்ப கொடுக்க ஆசைப்பட்டார். தன் கனவை தொடர சொந்த ஊரை விட்டு வெளியேறும் போது அவள் எதிர்கொண்ட சந்தேகமும் எதிர்ப்பும் நினைவுக்கு வந்தது. தனிப்பயனாக்கலின் சக்தியை நம்புவதற்கு மற்றவர்களை ஊக்குவிக்க எம்மா விரும்பினார். அவர் கடினமாக சம்பாதித்த வெற்றியுடன் எம்மா தனது சிறிய சொந்த ஊரில் ஆர்வமுள்ள கலைஞர்கள் மற்றும் வடிவமைப்பாளர்களுக்கான உதவித்தொகை நிதியை நிறுவினார். அவர் உள்ளூர் பள்ளிகள் மற்றும் சமூக நிகழ்வுகளில் பேசத் திரும்பினார். மாற்றத்தின் கதையையும் ஒருவரின் சொந்த பாதையை பின்பற்றுவதன் முக்கியத்துவத்தையும் பகிர்ந்து கொண்டார். மாநாட்டின் நிழலில் நிறைவேறாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த பலரின் இதயங்களில் அவளுடைய வார்த்தைகள் நம்பிக்கையை தூண்டியது. எம்மாவின் முயற்சிகள் அங்கு நிற்கவில்லை. அவர் தனது சொந்த வடிவமைப்பு ஸ்டுடியோவை தொடங்கினார். திறமையான இளம் வடிவமைப்பாளர்கள் தங்கள் தனித்துவமான பார்வைகளை உயிர்ப்பிக்கக்கூடிய இடமாகும். ஸ்டுடியோ எல்லைகளை தள்ளுவதற்கும் ஒவ்வொரு கலைஞரின் தனித்துவத்தை வென்றெடுப்பதற்கும் பெயர் பெற்றது. எம்மா ஒரு புதிய தலைமுறை படைப்பாற்றல் மனதுக்கு வழிகாட்டியாக மாறினார். தனிப்பயனாக்கலின் சொந்த பாதையில் அவர்களை வழிநடத்தினார். அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் எம்மா தனது மதிப்புகளை பகிர்ந்து கொண்ட ஒரு கூட்டாளரிடம் அன்பை கண்டார் மற்றும் அவரது படைப்பு பயணத்தை ஊக்குவித்தார். ஒன்றாக அவர்கள் ஆதரவு மற்றும் புரிதலில் வேரூன்றிய ஒரு வாழ்க்கையை உருவாக்கினர். தனிப்பயனாக்கம் ஒருவரின் தொழில் மற்றும் அவர்களின் தனிப்பட்ட உறவுகளுக்கு அப்பால் நீட்டிக்கப்படலாம் என்பதை நிரூபிக்கிறது. எம்மாவின் கதை முழு வட்டத்திற்கு வந்தது. ஒரு சிறிய நகரத்தில் இருந்து அவளது தேர்வுகளில் சந்தேகம் கொண்டு அவளது சமூகத்திற்கு உத்வேகத்தின் கலங்கரை விளக்கமாக மாறியது. தனிப்பயனாக்கத்தின் மூலம் அவள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டாள். வெற்றியையும் நிறைவையும் கண்டறிவது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் அதைச் செய்வதற்கான தைரியத்தையும் கொடுத்தாள். இது எம்மாவின் தனிப்பயனாக்கத்திற்கான ஊக்கமளிக்கும் பயணத்தின் இறுதி பகுதி. தனித்துவத்தின் சக்தி மற்றும் ஒரு நபரின் தனித்துவமான பாதை அவரைச் சுற்றியுள்ள உலகில் ஏற்படுத்தும் தாக்கத்திற்கு இது ஒரு சான்றாகும். எம்மாவின் டிசைன் ஸ்டுடியோ செழித்து வளர்ந்த அந்த சலசலப்பான நகரத்தில் லியாம் என்ற புதிய கதாபாத்திரம் நகர விளக்குகள் போல் தெளிவான கனவுகளுடன் வெளிப்பட்டது. லியாமும் தனிப்பயனாக்கத்தின் அழைப்பை உணர்ந்தார். அவரது அபிலாஷைகளின் தனித்துவமான வரையறைகளில் தனது விதியை செதுக்க ஏங்கினார். அவரது குடும்பத்தின் வழக்கமான எதிர்பார்ப்புகளால் சூழப்பட்ட லியாம் தொழில்நுட்பம் மற்றும் புதுமைக்கான ஆர்வத்தை இரகசியமாக வளர்த்து கொண்டார். மனதில் உறுதியுடன் குறியீட்டு வகுப்புகளில் சேர்ந்தார். அவரது வாழ்க்கையை மறுவரையறை செய்யும் பயணத்திற்கு களம் அமைத்தார். தொழில்நுட்ப உலகில் லியாமின் ஆரம்ப படிகள் சந்தேகத்தை சந்தித்தன. இருப்பினும் உருவாக்க மற்றும் புதுமை செய்வதற்கான அவரது விருப்பத்தால் தூண்டப்பட்டு அவர் விடாமுயற்சியுடன் இருந்தார். குறியீட்டு முறை எண்ணற்ற முன்மாதிரிகள் மற்றும் சில தோல்வியுற்ற முயற்சிகளுக்குப் பிறகு லியாம் ஒரு அற்புதமான பயன்பாட்டை உருவாக்கினார். இது தொழில்நுட்ப ஆர்வலர்கள் மற்றும் முதலீட்டாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. லியாமின் படைப்பு அங்கீகாரம் பெற்றதால் தொழில்நுட்பத் துறையின் அழுத்தங்களுக்கு மத்தியில் தனது நம்பகத்தன்மையை பேணுவதற்கான சவாலை அவர் எதிர்கொண்டார். அவர் இணக்கத்திற்கான கோரிக்கைகளுக்கு அடிபணிவாரா அல்லது எம்மாவைப் போலவே அவர் தனது சொந்த பாதையை தனித்துவமாக செதுக்குவாரா. அங்கு லியாமின் கதை விரிவடைகிறது. வெற்றி தனித்துவம் மற்றும் தனிப்பயனாக்கத்தின் மாற்றும் சக்தி ஆகியவற்றுக்கு இடையேயான நுட்பமான சமநிலையை வழிநடத்துகிறது. தொழில்நுட்பத் துறையில் எப்போதும் வளர்ந்து வரும் நிலப்பரப்பில் லியாம் புதுமை மற்றும் இணக்கத்தின் சந்திப்பில் தன்னை கண்டார். அவரது பயன்பாடு பிரபலமடைந்ததால் பெரிய நிறுவனங்களின் சலுகைகள் குவிந்தன. ஒவ்வொன்றும் அவரை செல்வம் மற்றும் அங்கீகாரம் போன்ற வாக்குறுதிகளுடன் தூண்டியது. ஆயினும்கூட லியாம் தயங்கினார். தனது படைப்பின் உண்மையான சாராம்சம் அதன் தனித்தன்மையில் உள்ளது என்பதை அறிந்திருந்தார். சமரசம் செய்ய மறுத்து லியாம் தனிப்பயனாக்கத்தின் பாதையை தேர்ந்தெடுத்தார். ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் சேருவதற்கு பதிலாக அவர் தனது சொந்த தொழில்நுட்ப தொடக்கத்தை நிறுவினார். அங்கு படைப்பாற்றல் மற்றும் கண்டுபிடிப்புகள் இணக்கத்தை விட முன்னுரிமை பெற்றன. அது எளிதான பயணம் அல்ல. லியாம் சவால்களையும் சந்தேகங்களையும் எதிர்கொண்டார். ஆனால் அவர் தனது பார்வையை பிரதிபலிக்கும் தொழில்நுட்ப எதிர்காலத்தை வடிவமைப்பதில் உறுதியாக இருந்தார்.
லியாமின் தொடக்கம் வேகத்தை அதிகரித்ததால். அவர் பெரும்பாலும் சீரான தன்மையால் ஆதிக்கம் செலுத்தும் உலகில் தனித்துவத்தின் அடையாளமாக ஆனார். அவர் தனது தொழில்நுட்ப வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு மட்டுமல்ல. மற்றவர்களின் தனித்துவமான முன்னோக்குகள் மற்றும் யோசனைகளை தழுவுவதற்கு ஊக்குவிப்பதற்காக தனது தளத்தை பயன்படுத்தினார். வழியில் லியாம் பல்வேறு ஒத்த எண்ணம் கொண்ட நபர்களைச் சந்தித்தார். ஒவ்வொருவரும் தொடக்கத்திற்கு தங்கள் திறமைகளை பங்களித்தனர். ஒன்றாக அவர்கள் தனிப்பயனாக்கலின் சக்தியையும் தனித்துவமான குரல்களின் கூட்டு வலிமையையும் கொண்டாடும் இறுக்கமான குழுவை உருவாக்கினர். லியாமின் பயணத்தின் சவால்கள் மற்றும் வெற்றிகளை வெளிப்படுத்துகிறது. இது பெரும்பாலும் இணக்கத்தை நோக்கிச் செல்லும் தொழில்நுட்ப நிலப்பரப்பில் ஒருவரின் பாதையை மாற்றியமைப்பதன் மாற்றத்தக்க தாக்கத்திற்கு சான்றாகும். லியாமின் கதை புதுமையின் உலகில் தங்கள் விதியை தனிப்பயனாக்க துணிபவர்களை தொடர்ந்து ஊக்குவிப்பதால். அடுத்த பகுதியில் எங்களுடன் சேருங்கள். லியாமின் தொழில்நுட்ப தொடக்கத்தின் மையத்தில் ஒரு முக்கிய தருணம் வெளிப்பட்டது. அவர்களின் புதுமையான முயற்சியின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒரு முக்கியமான முடிவை குழு எதிர்கொண்டது. ஒரு பெரிய தொழில்நுட்ப நிறுவனம் கணிசமான கொள்முதல். உறுதியளிக்கும் வளங்கள் மற்றும் அவர்களின் கனவுகளுக்கு அப்பாற்பட்ட வெளிப்பாடு ஆகியவற்றை வழங்கியது. தொடக்கத்தில் விவாதங்கள் தீவிரமடைந்ததால். உடனடி வெற்றியின் கவர்ச்சிக்கும் தனிப்பயனாக்கப்பட்ட பார்வைக்கான அர்ப்பணிப்புக்கும் இடையே லியாம் தன்னை கிழித்துக் கொண்டார். குழுவின் சிந்தனையின் பன்முகத்தன்மை மற்றும் தனித்துவத்திற்கான பகிரப்பட்ட ஆர்வம் ஆகியவை ஒருமித்த முடிவை எட்டுவதில் பலமாகவும் சவாலாகவும் மாறியது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் லியாம் எம்மாவின் கதையை பிரதிபலித்தார். தனிப்பயனாக்கத்தின் பயணம் நிறைவான மற்றும் தாக்கம் நிறைந்த வாழ்க்கைக்கு வழிவகுத்தது. அவர்களின் தொடக்கமானது புதுமையான தொழில்நுட்பத்தை உருவாக்குவது மட்டுமல்ல. கார்ப்பரேட் நிறுவனங்களின் முகத்திலும் கூட தனிப்பயனாக்கம் செழிக்க முடியும் என்பதை நிரூபிப்பதும் ஆகும் என்பதை அவர் உணர்ந்தார். ஒரு முக்கிய கூட்டத்தில் லியாமும் குழுவும் ஒரு உறுதியான தேர்வை மேற்கொண்டனர். சுயாதீனமாகவும் தங்கள் பார்வைக்கு உண்மையாகவும் இருக்க வேண்டும். இந்த முடிவு தொழில்நுட்பத் துறையில் எதிரொலித்தது. அவர்களின் தொடக்கத்தை இணக்க அலைக்கு எதிரான எதிர்ப்பின் அடையாளமாக மாற்றியது. லியாமின் மாற்றும் பயணத்தில் ஒரு திருப்புமுனையை குறிக்கிறது. தனித்துவத்தின் சாரத்தை நீர்த்துப் போகச் செய்யும் அச்சுறுத்தும் கவர்ச்சியான சலுகைகளை எதிர்கொண்டாலும். ஒருவரின் தனிப்பயனாக்கப்பட்ட பாதையில் உண்மையாக இருக்கும் ஆற்றலை காட்டுகிறது. தனிப்பயனாக்கத்தின் உணர்வால் மாற்றப்பட்ட தொழில்நுட்ப உலகின் சவால்கள் மற்றும் வெற்றிகளை வழிநடத்தும் லியாமின் கதை மேலும் விரிவடையும் போது. அடுத்த பகுதியில் எங்களுடன் சேருங்கள். அவர்களின் உறுதியான முடிவை அடுத்து. லியாமின் தொழில்நுட்ப தொடக்கமானது அதன் சொந்த விதிமுறைகளில் தொடர்ந்து செழித்து வந்தது. குழு சவால்களை எதிர்கொண்டது. ஆனால் தனிப்பயனாக்கத்தின் ஆவி அவர்களின் வழிகாட்டும் வெளிச்சமாக இருந்தது. அவர்கள் ஒத்த எண்ணம் கொண்ட கண்டுபிடிப்பாளர்களை ஈர்த்து. பன்முகத்தன்மை மற்றும் படைப்பாற்றலை கொண்டாடும் ஒரு சமூகத்தை உருவாக்கினர். ஸ்டார்டப் வேகம் பெற்றவுடன் அதன் தாக்கம் தொழில்நுட்ப உலகத்திற்கு அப்பால் விரிவடைந்தது. லியாமும் அவரது குழுவும் தனிப்பயனாக்கத்தின் உருமாறும் சக்திக்காக வக்கீல்களாக மாறியது. மாநாடுகளில் பேசுவது மற்றும் புதுமையின் எப்போதும் உருவாகி வரும் நிலப்பரப்பில் தங்கள் தனித்துவமான பாதைகளை செதுக்க மற்றவர்களை ஊக்குவிப்பது. லியாமின் பயணம் எம்மாவைப் போலவே இணங்குவதற்கான அழுத்தத்திற்கு எதிரான எதிர்ப்பின் அடையாளமாக மாறியது. ஸ்டார்டப்பின் வெற்றி வெறும் வருவாயின் அடிப்படையில் அளவிடப்படவில்லை. தொழில்நுட்பத்திற்கான தனிப்பயனாக்கப்பட்ட அணுகுமுறை புதுமை மற்றும் நிறைவு ஆகிய இரண்டிற்கும் வழிவகுக்கும் என்ற நம்பிக்கைக்கு இது ஒரு சான்றாக இருந்தது. இறுதியில் லியாம் தனது மாற்றும் பயணத்தின் திருப்பங்களையும் திரும்பி பார்த்தபோது. தனிப்பயனாக்கம் என்பது ஒரு தேர்வு மட்டுமல்ல என்பதை அவர் உணர்ந்தார். அது ஒரு பொறுப்பாக இருந்தது. தனக்கும் அணிக்கும் உண்மையான அசல் கருத்துக்களுக்காக பசியுள்ள உலகத்திற்கும் ஒரு பொறுப்பு. இது பெரும்பாலும் இணக்கத்தின் வசதியை விரும்பும் உலகில் தங்கள் பாதைகளை உருவாக்கத் துணிபவர்களுக்கு உத்வேகத்தின் பாரம்பரியத்தை விட்டுச் செல்கிறது. லியாமின் கதையிலிருந்து நாம் விடைபெறும்போது. தனிப்பயனாக்கத்தின் பயணம் தொடர்கிறது. உருவாகி வருகிறது மற்றும் முடிவற்ற சாத்தியங்கள் நிறைந்தது என்பதை நினைவூட்டுவதாக அமையட்டும்.